ஜெபத்தில் என்ன செய்யணும்? பல நேரங்களில் விசுவாசிகளுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்னா, வேத வசனத்தை விசுவாசிக்க முடியல. இது ரியல். வேத வசனத்தை விசுவாசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் கொடுக்க வாக்குத்தத்தங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. நம்முடைய புத்திக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இருக்குது. நம்ம சிந்திக்கிறதுக்கும் அளவிட முடியாததாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன ஓவராக இருக்குது, இதெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு விட்டுறாங்க. அதுதான் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க எதை பார்க்குறாங்களோ எதை ஃபீல் பண்ணுறாங்களோ அதை பேசுகிறதா மாறிடுறாங்க. இந்த வேதவசனம் என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசிக்கலாட்டிலும் பரவாயில்ல, இந்த வார்த்தை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை பாஸ்டர் எனக்கு வாக்குத்தத்தத்தை ரொம்ப விசுவாசிக்க முடியல, என்னால் நம்ப முடியல அப்படின்னா, உங்களுக்கு எளிமையான ஒரு காரியத்தை சொல்லி தந்துடுறேன். இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் விசுவாசம் தானாக வந்துடும். சரி, மார்க்கில் 11 23 தயவுசெய்து ஒரு முறை நிறுத்தி நிதானம் வாசிங்க. எவனாகிலும் சொல்லுங்கள், எவனாகிலும், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், எவனாகிலும். சில நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாஸ்ட் ஜெபிச்சா கத்தை அற்புதம் செய்வாருன்ட்டு பாஸ்ட்டை கொஞ்சம் திருப்பி விட்டுறாங்க. அது அந்த வளர்ந்த விசுவாசி ஜெபிச்சாதான் கத்தை ஜெபத்தை கேட்பாரு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, எவனாகிலும் சொல்லுங்க, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேத வசனத்துல விசுவாசம் எத்தனை முறை வருகிறது? விசுவாசம் எத்தனை முறை வருகிறது? சொல்றத பத்தி எத்தனை முறை வருகிறது? சொன்னபடியே 3 முறை வருது. அது அவர் சொல்றாரு. நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ சொல்லுன்றாரு. எத்தனை முறை? 3 முறை. விசுவாசம் 1 முறை. லைட் அடிக்கணும் உங்களுக்கு. விசுவாசிக்கலான்னு பரவாயில்ல, வாயத்தன்னு சொல்லிடுன்றாரு. நீங்க விசுவாசித்து சொல்லட்டினாலும் பரவாயில்ல, நீங்க விசுவாசித்து நான் 100க்கு நம்பி சொல்றேன் இல்ல, நீங்க சொல்லிருங்க. சொன்னதை சொல்லிட்டே இருங்க. சொல்ல 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுக்குள்ள விசுவாசம் துளிக்க ஆரம்பிச்சிடும். தட்ஸ் a prayer. அதான் ஜெபம். ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனையை பார்க்கிறோம். பிரச்சனைகள் மனசை போட்டு ஆளுகை செய்து, குழப்பங்க, சந்தேகம், உள்ளத்துல ஒரு விதமான துயரங்கள், வெறுமை, இதெல்லாம் ஆக்குப்பை பண்ணி என்ன செஞ்சிருதுன்னா, பேசுறதை நிறுத்திடுது. நம்ம நல்ல வார்த்தையை பேசுறோம் என்ன செஞ்சிடாது, டாமினேட் பண்ணிடுது. எது? உலகம், எதிர்மறையான எண்ணங்கள், மனசுடைய வார்த்தைகள் இதயத்தில் விழுந்து நல்ல வார்த்தை வராமல் என்ன செஞ்சிருது, அது தடுக்குது. ஆண்டு சொல்றாரு பாருங்க, மனசை இந்த உலகத்தின் எண்ணங்களால் நிரப்ப அனுமதிக்காதீர்கள். மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ. இந்த எத்தனை முறை சொல்லணும்? 3 முறை சொல்லுன்றாரு. சொல்லிட்டாரு. இந்த வசந்த தியானிச்சேன் பாருங்க, என் கண்ணு திறந்துருச்சு. அப்போ விசுவாசிக்கலாம் பரவாயில்ல, முதல்ல செஞ்சிரு, சொல்லிட்டாரு. எத்தனை முறை சொல்லிட்டாரு? எத்தனை முறை சொல்லிட்டாரு? பதிலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் சொல்லு. அப்போ சொல்றதுல ஏதோ இருக்குது. இந்த வார்த்தையின் வல்லமை இங்கதான் இருக்குது.